எப்படி இருந்ததுன்னா நல்லாதான் இருக்குது. இதான் ஒண்ணு ஒரு டோப்பா இல்லாம நடிச்சா நல்லா இருக்கும். மனசாச்சே டோப்பா இல்லாம நடிச்சா நல்லா இருக்கும். டோப்பா போட்டு நடித்தோம்னா அது இன்னும் சின்ன பையனா இருக்கிறாப்பல்ல, அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்கு. டோப்பா இல்லாம நடிச்சா இப்போ ஆடியோ நினைச்ச எல்லாத்துக்கும் டோப்பா இல்லாம தானே போறாங்க. அதே மாதிரி படத்துல நடிக்கலாம்ல. அப்படி பார்க்க மாட்டாங்க. அதே மாதிரி நடிக்கணும். சரியா? ஜெயிலர் 1 தியேட்டருக்கு போய் பாத்தீங்களா? போனம் தலைவா. அஜித்தே வாழ்க. ஜெயிலர் 1 பாத்தியா? ஜெயிலர் 1 பார்த்தேன். நான் தலையா ரஜினிக்கு அப்புறம் தான் அஜித். சரியா? அஜித்துக்கு அப்புறம் தான் யாரு வந்துக்கிறா? விஜய். ஏன் போயிட்டா போல இப்போ சொல்லு. சிவகார்த்தின் வந்துக்கிறா போதும். சிவகார்த்தினுக்கு அப்புறம் சிவகார்த்தின் முன்னாடி வந்து இவரு யார் சொல்லு, விஜய் சேதுபதி மக்கள் செல்வன். அவர் வந்துக்கிறா போல. போல்சினூர்ல 500 பேருக்கு முத்தம் கொடுத்தா தெரியும். நான் என்ன போனேன், நானும் அப்படியே ஃபுல்லா எச்சி அந்த அளவுக்கு முத்தம் கொடுத்தா போல. இந்த மாதிரிதான் நான் கூட அதெல்லாம் பாத்துறேன். ஓகே, ஜெயிலர் 2 தியேட்டர் போவியா? போவேன். டிக்கெட் ஃப்ரீயா கொடுத்தா போவேன். நல்லா இருக்கு படம். பார்த்த பிறகுதான் தெரியாது. படம் பார்த்த பிறகு. ரஜினி பிடிக்குமா உங்களுக்கு? ரொம்ப சின்ன வயசுல இருந்தே பிடிக்கும். ஹேர் ஸ்டைலு, ஸ்டைல் பண்ற விதம் எல்லாமே நல்லா பிடிக்கும். இந்த அளவுக்கு ஃபேன் நீங்க ரஜினியோட? அது சொல்ல போனா 90ஸ்ல இருந்து எனக்கு பிடிக்கும்னு வச்சுக்கீங்களேன். 90ஸ்ல இருந்து பிடிக்கும். அவர் அண்ணாமலை படம் பார்த்ததுல இருந்து எனக்கு அவரோட ஃபேன் தான். அண்ணாமலை பார்த்ததுல இருந்து அவரோட ஃபேன். ஆமா. தியேட்டருக்கு என்ன மாதிரி அலப்பறலாம் பண்ணிருக்கீங்க? அதெல்லாம் இப்ப தளபதி விஜய் படத்துக்களை எவ்வளவு அலப்பற பண்ணுமோ அந்த அளவுக்கு அலப்பற. அந்த அளவுக்கு பண்ணிருக்கீங்க. ஜெயிலர் 1 படம் பாத்தீங்க? ரிலீஸ் அன்னைக்கு பார்த்தேன். ரிலீஸ் அன்னைக்கு பார்த்துட்டேன். எப்படி இருந்தீங்க? படம் செம்மையா இருக்கு. எல்லாம் இந்த வயசுக்கு அவரு அந்த அளவுக்கு பண்றது எவ்வளவு பேர் மாஸ் தானே. அஜித் விஜய் பண்ற அளவுக்கு அவர் வயசுக்கு இவ்வளவு பண்றது எவ்வளவு பெரிய விஷயம் அது. அதுக்கு பாராட்டுற விஷயம் தானே அது. ஜெயிலர் 2 வரப்போகுது. இதுக்கு எந்த அளவுக்கு வெயிட் பண்ணாரு? இதுல எப்படி இருந்தார் ரஜினி? இதுல மாஸ் தானே. ரஜினி படம்னாவே மாஸ் தானே. எப்பவுமே அவர் மாஸ் தான். அவரோட இடத்த பிடிக்கிறதுக்கு யாராலையும் முடியாது. அது எப்பவுமே அவர் தான். சூப்பர் ஸ்டார்னா அவர் தான். ஒரே சூப்பர் ஸ்டார். ஒரே சூப்பர் ஸ்டார் தான் அவரு. எந்தரோட படம் பாத்திருக்கேன். விஜய் படம் விஜய் நடிச்சு பண்ணாரு பார்த்தேன். படம் பார்க்க போறேன். அந்த ஜெயிலர் 2 டீச்சர் பார்த்து எப்படி இருக்கு? நல்லா மாத்தாது. எப்படி இருக்கு? பார்த்து நடிக்கிற படம் எப்படி இருக்கு? பார்த்து நடிக்கிறதா அப்ப கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான். பார்த்து பொத்துக்கிட்டாரா அப்ப டிஃப்ரெண்டா தான். கண்டிப்பா டிஃப்ரெண்டா தான். ரஜினியோட படம் எந்த படம்? ஏன் அந்த படம்? மாஸ், ஒன்லி மாஸ். ஸ்டார்டிங் டு எண்டிங் வரைக்கும் மாஸ். தான். பாஸ்டா ஒன் அண்ட் ஒன்லி மாஸ். ஜெயிலர் பிடிக்காதா? ஜெயிலர் ஆவரேஜ் தான். ஆவரேஜ். பாஸ்டா சப்போர்ட் பண்றப்ப ப்ரோ ஜெயிலர் 2 டீச்சர் பாத்துருக்கீங்க. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நல்லா ஸ்டைலா இருக்கு. நல்லா கேமரா பண்றீங்க. முன்னாடி படம் பாத்துருக்கேன். பாத்துருக்கேன். படம் உங்களுக்கு சரி ஓகே. இப்ப ஜெயிலர் 2 ரஜினி வந்து இத்தனை வயசு ஆகும். பார்த்து நடிக்கிற ஃபர்ஸ்ட் படம் இது. அதுக்கு எந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட்? இந்த வயசுல எடுக்கிறாரு கஷ்டப்பட்டு மட்டும்தான் ப்ரோ. இந்த வயசுலயும் நல்லா அவரு எப்படி வந்தாலுமே அது நல்லா தான் இருக்கும். அதுக்கு மேல எதுவும் ரஜினி சார் படத்துலயே எந்த படம் வரும்? நிறைய படம் இருக்கு. எதோ சொல்றது பாஷா, அண்ணாமலை. அதனால ஜெயிலர் 2க்காக வெயிட்டிங். சொல்றேன் ஜெயிலர் 2க்காக வெயிட்டிங் ப்ரோ. ஜெயிலர் 2க்காக வெயிட்டிங் ப்ரோ. பிக் பாஸ் பாத்தீங்களா? கூலியா? கூலி இல்ல, ஜெயிலர் 2. அது எங்க தான்? ஆமா, அடுத்த வருஷத்துல வேணாம், வேற விலைக்கு டீச்சர் பார்க்கவே இல்லை நானு. காட்டுமீனே வெஜ்ஜா பாக்கலாம் என்னன்னு தெரியல. ஜெயிலர் 2 ஜெயிலர் 2 எடுக்க போறாங்க. தெரியல எனக்கு அதை பத்தி. தெரிய